ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளைம் செய்யாத இன்சூரன்ஸ் பணம் வந்து என்ன ஆக போகுது, நாமினிகள் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து எல்ஐசியில் லட்சக்கணக்கான எல்ஐசி பாலிசிகள் வந்து முதிர்ச்சி அடையுது. ஆயிரக்கணக்கான பாலிசிகள் வந்து கிளைம் செய்கிறாங்க. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இன்சூரன்ஸ் பணத்தை வந்து கிளைம் செய்ய நிறைய நபர்களை வந்து தவற விட்டுறாங்க. உரிமை கோரப்படாமல் இருக்கும் இந்த பணம் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசியில் அது வைத்திருக்கக்கூடிய உரிமை கோரப்படாத நிதிகள் வந்து பெரும்பாலும் வந்து நாடாளுமன்ற விவாதத்தில் பேசும் பொருளாக வந்து ஆகுது. இதில் வந்து பாலிசிதாரர்கள் வந்து உரிமை கோரப்படாத பணத்தின் தரவுகளை வந்து எம்பிக்கள் வந்து அடிக்கடி கேள்வி கேட்குறதெல்லாம் நம்ம தொலைக்காட்சி மூலயமா செய்திகளில் பார்த்துருப்போம். சமீபத்தில் கூட சமீபத்தில் முடிவடைந்த அந்த குளிர்கால கூட்டத்தொடரில் கூட மக்களவையில் கேள்வி வந்து இது தொடர்பாக வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து மத்திய நிதி அமைச்சகத்தின் இணையமைச்சர் சௌத்ரி அவங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து பதில் மூலமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடந்த 5 வருஷத்தில் முதிர்வு மற்றும் இறப்புக்கு பிறகு உரிமை கோராமல் இருக்கும் பணத்தால் வந்து எல்ஐசி வசம் வந்து குறிப்பிடத்தக்க அளவு வந்து உரிமை கோரப்படாத நிதி வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணிசமான எண்ணிக்கையிலான பாலிசிதாரர்கள் வந்து அல்லது அவர்களது நாமினிகள் வந்து முதிர்வு பணங்கள், இறப்பு பலன்கள் அல்லது பிற பலன்களை கிளைம் செய்ய தவறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்ஐசியிடம் உள்ள உரிமை கோரப்படாத நிதி வந்து அதிகரிக்க வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கமும் எல்ஐசியும் உரிமை கோரப்படாத நிதியை வந்து சரியான நபர்கள் கிளைம் செய்வதை வந்து உறுதிப்படுத்த பல முயற்சிகளை வந்து செஞ்சுருக்காங்க. தகுதியான நாமினியிடம் இருந்து கிளைம் கோரிக்கைகள் பெறப்பட்டவுடன் நிலுவையில் உள்ள அந்த தொகைகள் வந்து தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுக்கும் மேலாக வந்து உரிமை கோரப்படாமல் இருக்கும் நிதிகள் 2016 விதிகளின்படி மூத்த குடிமக்கள் நல நிதிக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இன்சூரன்ஸ் பண்ணி அவங்க வந்து கிளைம் பண்ணலை அப்படின்னா அந்த தொகையெல்லாம் வந்து மூத்த குடிமக்கள் நல நிதிக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த நாமினிகள் வந்து அதிகபட்சம் 25 ஆண்டுகளுக்கும் இந்த தொகையை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் கிளைம் செய்வதற்கான நினைவூட்டல் கடிதங்கள் அஞ்சல் வழியாகவும் இமெயில் மற்றும் SMS வழியாகவும் அனுப்புகிறாங்க. எல்ஐசி அதிகாரிகள் பாலிசிதாரர்கள் குடியிருப்புகளுக்கு நேரில் சென்றும் வந்து உதவுறாங்க. பல இடங்களில் அச்சு மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களில் விளம்பரங்களும் வந்து செய்கிறாங்க. ரேடியோ விளம்பரம் மூலமாக பாலிசிதாரர்கள் தங்கள் நிலுவைத் தொகையை பெற விழிப்புணர்வை வந்து அரசாங்கம் ஏற்படுத்திட்டு இருக்கு. பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் பாலிசி சேவை தொடர்பான முகாம்களையும் தற்போது வந்து எல்ஐசி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. உரிமை கோரப்படாத இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் செய்வதற்கு தேவையான விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் என்னென்ன என்பதை எல்ஐசி வந்து தனது இணையதளத்தில் பட்டியல் போட்டிருக்காங்க. நெஃப்ட் விவரங்களின் ஆன்லைன் பதிவு எல்ஐசி போர்ட்டல் மூலமாக கிடைக்கிது. நீங்கள் அதில் பார்க்கலாம். இன்சூரன்ஸ் கிளைம் செய்யும் செயல்முறையை எளிதாக்கும் முயற்சி வந்து எல்ஐசி வந்து தற்போது மேற்கொண்டு வராங்க. பாலிசிதாரர்கள் வசதிக்காக எல்ஐசி கிளையிலும் உரிமை கோரல் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த எல்ஐசி கிளையிலையும் வந்து நீங்கள் இந்த பாலிசிதாரர்கள் வசதிக்காக எந்த எல்ஐசி கிளையிலையும் உரிமை கோரல் விண்ணப்பத்தை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெஃப்ட் விவரங்கள் மூலம் உரிமை கோரல் பிரச்சனையை வந்து நீங்கள் தீர்க்க முடியும். கிரெடிட் பியூரோ ஏஜென்சிகள் பாலிசிதாரர்கள் முகவரியை தொடர்பு கொண்டும் இது புதுப்பிக்க வந்து உதவுறாங்க. முகவர்கள் மற்றும் மேம்பாட்டு அலுவலர்களும் நிலுவையில் உள்ள தொகையை வந்து தீர்க்க வந்து உதவி செய்யறதுக்கு அரசாங்கமும் எல்ஐசியும் முயற்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக கிராமப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பாலிசிதாரர்களுக்கு சிறப்பு கவனமும் வந்து அரசாங்கம் வந்து கொடுத்துட்ருக்கு. கிளைம் செய்யாத இன்சூரன்ஸ் பணம் வந்து பாலிசிதாரர்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அது என்ன காரணத்துக்காக பண்ணீங்களோ அது வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கங்க, அல்லது அவர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய அந்த நாமினிகள் வந்து சரியான முறையில் கிளைம் பண்ணிக்கங்க. நன்றி.